மயில் பூவுடன் பேசும் மினி. ஒரு கிராமத்தில் மினி என்ற சிறுமி இருந்தாள். அவளுக்கு பூங்காற்றும் பறவைகளும் மலர்களும் மிகவும் பிடித்தம். தினமும் காலை எழுந்தவுடன் தோட்டத்துக்குப் போய் மலர்களுடன் பேசுவாள். ஒருநாள் மினி ஒரு வித்தியாசமான மயில் பூவை கண்டாள். அந்த பூவிற்கு ஒரு ஜொலிக்கும் ஒளி இருந்தது. ஆச்சரியமாக அந்த மயில் பூ அவளுடன் பேசத் தொடங்கியது. வணக்கம் மினி. நீ உண்மையான நண்பனாக இருப்பதற்காக நான் உன்னுடன் பேசுகிறேன் என்றது அந்த மயில் பூ. மினி ஆச்சரியமாக, நீ என்னோடு பேசுகிறாயா என்று கேட்டாள். ஆம், ஆனால் இது ஒரு ரகசியம். இந்த பூவின் சக்தியை நல்லதை செய்வதற்காக மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்றது. அந்த நாள் முதல் மினி அந்த மயில் பூவின் உதவியுடன் பிறருக்கு உதவத் தொடங்கினாள். பள்ளிக்குச் செல்ல முடியாத ஒரு குழந்தைக்கு புத்தகம் வாங்கித் தந்தாள். ஒரு வறிய அம்மாவிற்கு உணவுக்கட்டிகள் எடுத்துச் சென்றாள். தோட்டத்தில் வீணாக வீசப்படும் தண்ணீரை சேமிக்க வழி செய்தாள். பிறகு ஒரு நாள் மயில் பூ மறைந்தது. ஆனால் அது மினிக்கு தனக்குள்ள மந்திரத்தையும் நம்பிக்கையையும் விட்டுச் சென்றது. மினி யாரிடமும் அந்த பூவின் ரகசியத்தை சொல்லவில்லை. ஆனால் அனைவரும் அவளது நல்ல செயல்களை பாராட்டத் தொடங்கினர். முதுமையில் வந்ததும் மினி ஒரு பெரிய பூத்தோட்டம் அமைத்தாள். அங்கே குழந்தைகள் விளையாடலாம், கற்றுக்கொள்ளலாம் மற்றும் தங்களுக்குள்ள சின்ன மாயாஜாலங்களை நம்பலாம். நீ இந்த கதையை படிக்கும் ஒரு சிறியவனாக இருந்தால் நம்மில் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மயில் பூ இருக்கிறது. அது நம்முடைய நல்ல மனது.